வணக்கம். நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது நிப்பிள் ஷீல்டுகள், நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்துவதன் தீமைகள், போதுமான தாய்ப்பால் கொடுப்பதற்கான பரிந்துரைகள். தொடங்குவோம். தாய்ப்பாலூட்ட நிப்பிள் ஷீல்ட் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முளைக்காம்பு வடிவ உறையானது பிளாஸ்டிக், சிலிகான், லேட்டெக்ஸ் அல்லது பிற பொருட்களால் செய்யப்பட்டதாகும். தாய்ப்பால் கொடுக்கும்போது அது முளைக்காம்பு மற்றும் ஏரியோலாவின் மேல் பொருத்தப்படுகிறது. தாயின் முளைக்காம்பினை குழந்தை பற்றுவதற்கு இது ஒரு தற்காலிக தீர்வாகும். பொதுவாக தட்டையான முளைக்காம்புகளை கொண்ட தாய்மார்களுக்கு நிப்பிள் ஷீல்டுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. தலைகீழான முளைக்காம்புகளை கொண்ட தாய்மார்களுக்கும் அவை பரிந்துரைக்கப்படுகின்றன. குழந்தை மார்பகத்தை சரியாக பற்றாத போதும் அல்லது உறிஞ்சாத போதும் அவை பயன்படுத்தப்படுகின்றன. முளைக்காம்புகளில் விரிசல் உள்ள தாய்மார்களும் வலியை தவிர்க்க அவற்றை பயன்படுத்துகிறார்கள். இருப்பினும் தாய்ப்பால் கொடுக்கும்போது நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்துவது பல தீமைகளை கொண்டுள்ளது. அவை குழந்தைக்கும் தாயின் மார்பகத்திற்கும் இடையே ஒரு தடையை உருவாக்குகின்றன. அவை தாய்ப்பால் கொடுப்பதை இயற்கைக்கு மாறானதாக ஆக்குகின்றன. அவை ஏரியோலாவின் தூண்டுதலை குறைக்கின்றன. இது தாயின் புரோலாக்டின் மற்றும் ஆக்சிடோசின் வெளியீட்டில் தலையிடலாம். புரோலாக்டின் மற்றும் ஆக்சிடோசின் ஆகியவை பாலூட்டுவதற்கு தேவையான ஹார்மோன்கள். புரோலாக்டின் தாய்ப்பால் உற்பத்திக்கு உதவுகிறது. ஆக்சிடோசின் தாயின் மார்பகத்திலிருந்து பாலை வெளியேற்ற உதவுகிறது. எனவே நிப்பிள் ஷீல்டுகள் தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்ப்பாலை குறைக்கிறது. இது தாய்ப்பால் கொடுப்பதற்கான ஒட்டுமொத்த நேரத்தை அதிகரிக்கிறது. ஆதலால் தாயும் குழந்தையும் பிறகு சோர்வாக உணர்கிறார்கள். தொடர்ந்து பயன்படுத்துவதினால் குழந்தை நிப்பிள் ஷீல்டுகளை சார்ந்திருக்கும். குழந்தைகள் நிப்பிள் ஷீல்டு இல்லாமல் தாய்ப்பால் அருந்த மறுக்கலாம். குறைந்த தாய்ப்பால் மற்றும் நிப்பிள் ஷீல்டை சார்ந்து இருப்பது இரண்டும் நல்லதல்ல. காலப்போக்கில் இது தாய்ப்பால் உற்பத்தியை குறைக்கிறது. ஆதலால் சீக்கிரமே தாய்ப்பாலை நிறுத்த வேண்டி இருக்கும். நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்தும் பல தாய்மார்களிடையே விரைவான தாய்ப்பால் நிறுத்தம் காணப்படுகிறது. நிப்பிள் ஷீல்டுகள் குழந்தையின் வாய்க்குள் முளைக்காம்பு ஆழமாக செல்வதை தடுக்கின்றன. இது குழந்தையை தாயின் மார்பகத்துடன் ஆழமாக இணைக்க அனுமதிக்காது. இது குழந்தை சரியாக பற்றி பால் உறிஞ்சுவதை கற்றுக்கொள்வதில் தலையிடலாம். நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்தும் போது குழந்தையின் பால் குடிக்கும் முறை மாறுகிறது. நிப்பிள் ஷீல்டுகள் குழந்தையின் உறிஞ்சும் வேகத்தை அதிகரிக்கும். தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தையின் ஓய்வெடுக்கும் நேரத்தையும் அவை அதிகரிக்கின்றன. நிப்பிள் ஷீல்டின் காரணமாக குழந்தை அதிக காற்றை விழுங்கக்கூடும். நிப்பிள் ஷீல்டுகள் பெரும்பாலும் மார்பகத்திலிருந்து விழுந்து விடுவதால் தாய்ப்பால் கொடுப்பது தடைபடுகிறது. நிப்பிள் ஷீல்டுகள் தாய்க்கும் குழந்தைக்கும் அசௌகரியத்தை தருகிறது. பயன்பாட்டிற்கு பிறகு அவற்றை சுத்தம் செய்வது தாய்க்கு கடினம். எனவே அவை குழந்தைக்கு தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன. முறையற்ற துளையுடன் கூடிய நிப்பிள் ஷீல்ட் பால் ஓட்டத்தை மிக குறைவாக அளிக்கிறது. இது குழந்தைக்கு சோர்வு மற்றும் மிக குறைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தும். சில நேரங்களில் அளவு சரியில்லாத அல்லது பொருத்தமில்லாத நிப்பிள் ஷீல்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை குழந்தைகளுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தும். அவை தாயின் முளைக்காம்புகளில் வெடிப்பை ஏற்படுத்தலாம் அல்லது மோசமாக்கலாம். முளைக்காம்பு மற்றும் ஏரியோலாவை அழுத்துவதன் மூலம் முளைக்காம்பில் காயம் ஏற்படலாம். குழந்தை சரியாக உறிஞ்சவில்லை என்றால் நிப்பிள் ஷீல்டுகளை பரிந்துரைக்க கூடாது. தற்போதைய ஆராய்ச்சி நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பான நடைமுறைகளை இன்னும் கூறவில்லை. சில நிபுணர்கள்
குழந்தை தாய்ப்பால் குடிக்க மறுக்கும் போது நிப்பிள் ஷீல்டுகளை பரிந்துரைக்கின்றனர். மறுப்பதற்கான காரணங்களில் தட்டையான அல்லது தலைகீழான முலைக்காம்புகள் இருக்கலாம். குறைப்பிரசவ பிறப்பு காரணமாகலாம். குழந்தை தாயின் மார்பகத்தை சரியாக உறிஞ்சாதது மற்றொரு காரணம். பிற காரணங்கள் நரம்பு தசை பிரச்சினைகள் அல்லது இம்பிரிண்டிங் ஆகும். இம்பிரிண்டிங் என்பது வாழ்க்கையின் ஆரம்ப மணி நேரங்களில் நடக்கும் ஒரு நடத்தை. குழந்தை பிறந்த பிறகு தாயின் மார்பகத்துடன் இயற்கையாக இணைகிறது. ஆரம்ப காலத்தில் தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பதால் குழந்தை மற்றொன்றோடு இணைகிறது. இவை கட்டைவிரல், பாட்டில், பிளாஸ்டிக் முலைக்காம்பு போன்றவையாக இருக்கலாம். இதனால் குழந்தை தாய்ப்பால் குடிக்க மறுக்கிறது. சில நேரங்களில் ஒரு தாய் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். அவள் புட்டிப்பால் கொடுக்க நினைக்கலாம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நிப்பிள் ஷீல்டுகள் அவளுக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கலாம். அது புட்டிப்பால் கொடுப்பதையும் தடுக்கலாம். ஒரு பாலூட்டும் நிபுணர் அவளுக்கு சரியாக உதவ வேண்டும். சில தாய்மார்கள் நீண்ட காலத்திற்கு நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்த விரும்பலாம். இருப்பினும் ஷீல்டு உதவியாக உள்ளதா என்பதை அவர்கள் அவ்வப்போது சரிபார்த்து கொள்ள வேண்டும். இங்கே குழந்தை மார்பகத்திலிருந்து நேரடியாக பால் அருந்தாமல் இருக்கும் ஆபத்து அதிகம். சுயமாக தயாரிக்கப்பட்ட நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்தக்கூடாது. நிப்பிள் ஷீல்டுகளை பயன்பாட்டிற்காக மாற்றியமைக்க கூடாது. சில நேரங்களில் தாய் நிப்பிள் ஷீல்டுகளை பயன்படுத்துவதை பற்றி கேட்கலாம். முதலில் அவளிடம் தாய்ப்பால் கொடுக்கும் நுட்பம் மற்றும் பிரச்சினைகள் பற்றி கேட்பது முக்கியம். அவளது தாய்ப்பாலூட்டும் பழக்கத்தை பற்றி விசாரிக்கவும். குழந்தையின் மார்பக உறிஞ்சும் நுட்பத்தை சரி செய்வதற்கான அவளது முயற்சிகளை பற்றி விசாரிக்கவும். பின்னர் தாயின் பாலூட்டும் நுட்பத்தை சரி செய்ய ஆலோசனைகளை வழங்கவும். நிப்பிள் ஷீல்டுகள் ஒரு சுகாதார வழங்குனரால் மட்டுமே தொடங்கப்பட வேண்டும். அவர் தாய்ப்பால் கொடுக்கும் நுட்பங்களில் நிபுணராக இருக்க வேண்டும். நிப்பிள் ஷீல்டுகள் பயன்படுத்துவதன் நன்மைகள் மற்றும் அபாயங்களை அவர்கள் முழுமையாக மதிப்பிட வேண்டும். அதை பயன்படுத்தும் போது அவ்வப்போது அதை சரிபார்க்க அவர் தாயுடன் திட்டமிட வேண்டும். குழந்தைகளுக்கு நிப்பிள் ஷீல்டுடன் தாய்ப்பால் அருந்த பழகி போகலாம். அவர்கள் ஷீல்டு இல்லாமல் மார்பகத்திலிருந்து நேரடியாக தாய்ப்பால் அருந்த மறுக்கலாம். பின்னர் அவர்களால் தாயின் மார்பகத்தை ஆழமாக பற்ற முடியாமல் போகலாம். எனவே முதல் 48 மணி நேரங்களில் கண்காணித்தல் மிகவும் முக்கியமானது. தாய்க்கு நிப்பிள் ஷீல்டை பயன்படுத்துவதிலிருந்து வெளிவந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கு உதவ வேண்டும். சில சுகாதார வழங்குனர்கள் தாய்க்கு சரியான முறையில் உதவ இயலாது. அவர்கள் அவளை ஒரு பாலூட்டும் நிபுணரிடம் அனுப்ப வேண்டும். தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கான சரியான நுட்பங்களை எப்பொழுதும் கற்பிக்க வேண்டும். குழந்தைகள் முலைக்காம்பை பற்றாமல் ஏரியோலாவின் கீழ்ப்பகுதியை பற்ற வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்க வேண்டும். எனவே குழந்தை பற்றுவதற்கு ஒரு நீண்ட முலைக்காம்பு இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. பெரும்பாலும் ஆழமான பற்றுதலின் உதவியுடன் முலைக்காம்பு இயற்கையாகவே நீண்டுவிடும். ஆழமாக பற்றிய குழந்தை நன்றாக உறிஞ்சுவதால் இது ஒரு சில நாட்களில் நிகழும். நிப்பிள் ஷீல்டுகளின் பயன்பாடு இந்த இயற்கையான செயல்முறையை கடினமாக்கும். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிப்பது முக்கியம். அவ்வாறு செய்ய பிறந்தவுடன் உடனடியாக தோலுடன் தோல் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். பிறந்தவுடன் தோலுடன் தோல் தொடர்பு மற்றொரு டுடோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. தாய்ப்பால் ஊட்டுவதற்கான சரியான நுட்பங்களையும் தாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கிராஸ் கிரேடில் முறை அவற்றில் ஒன்று. தாய்க்கு தட்டையான முலைக்காம்புகள் இருந்தாலும் இந்த முறையானது போதுமான தாய்ப்பால் கொடுக்க உதவும். இதில் மார்பகத்தின் மீது தாயின் விரல்கள் குழந்தையின் உதடுகளுக்கு இணையாக இருக்கும். இது குழந்தை மார்பகத்தை ஆழமாக பற்ற உதவுகிறது. இதே தொடரின் மற்றொரு டுடோரியலில் கிராஸ் கிரேடில் பிடிமானம் விளக்கப்பட்டுள்ளது. தாய்ப்பாலூட்டும் திறன்களை கற்றுக்கொள்வதில் பொறுமையை ஊக்குவிக்க வேண்டும்.
நிப்பிள் ஷீல்டுகள் இல்லாமல் தாய்ப்பால் கொடுப்பதற்கு மீண்டும் மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையின் முதல் 6 மாதங்களுக்கு பிரத்யேக தாய்ப்பால் மிகவும் முக்கியமானது. குழந்தையின் வளர்ச்சிக்கு தாய்ப்பால் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். சரியான தாய்ப்பால் கொடுக்கும் நுட்பங்கள் குழந்தைக்கு போதுமான பால் கிடைப்பதை உறுதி செய்யும். எந்த ஒரு செயற்கை தயாரிப்பும் இயற்கையான தாய்ப்பாலுக்கு மாற்றாகாது. ஒரு நிபுணர் எப்போதும் சரியான தாய்ப்பால் திறன்களை கற்றுக்கொள்ள ஒரு தாய்க்கு வழிகாட்ட வேண்டும். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.